கிறிஸ்தேசுக்குள்ளாக அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, சகோதரர் அறிவித்த வண்ணமாக இந்த நாளில் தலைப்பு பார்த்தீங்களா, பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். இதுதான் இன்றைக்கி நாளைக்கு உண்டான தலைப்பு. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்கணும். இந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டு பார்க்குறதுக்கு முன்பதாக ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும் வேதத்தில். அதாவது இந்த வசனம் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா, இந்த வசனத்தை வாசிங்க. யோவான் 6:44. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். ஆமாம், இப்போ பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் இயேசு கிறிஸ்துக்கிட்ட யாரும் வர முடியாதுன்ற வசனம் தான் இது. இதற்கு முன்பதாக நம்ம எதிர்பார்க்கணும்னா, இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டவர்கள் யாருங்க? இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட நபர் அப்படின்னா யாரை சொல்லுவோம்? நம்மளுக்கு மைண்டில் வந்துடும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் தான் பூமிக்கு அனுப்பப்பட்டவர். அதுக்கு முன்பதாக யாருனாச்சும் இருக்கிறாங்களா அப்படின்னா அனுப்பப்பட்டவர்கள் யாரும் இல்லை. உருவாக்கினவர் யாருன்னு கேட்குறப்ப அது ஆதாம். ஏன் நம்ம ஆதாமை பற்றி பேசுகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஆதாமும் கர்த்தர் இயேசு நம்ம நிழலாக வச்சு பார்த்தோம்னா எப்படி இருப்பாங்க? கரெக்டாக இருப்பாங்க. எப்படி கரெக்டாக இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆதாமுடைய தந்தை யாருன்னு கேட்குறப்ப அது பிதாவாகிய தேவன் தான். இயேசு கிறிஸ்துக்கு தந்தை யாருன்னு பார்க்குறப்ப அதுவும் பிதாவாகிய தந்தை தான். ஆதாமோட பர்சன்டேஜ் பார்க்குறப்ப 100% எப்படி இருந்தார்? பரிபூர்ணராக இருந்தார். இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார்? பரிபூர்ணராக இருந்தார். இவங்க 2 பேர்த்த தவிர வசனங்கள் மீது எப்படி சொல்லுதுன்னா, பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் கூப்பிட்றாரு, வாங்க, அழைக்கிறாரு வாங்கன்னு. ஆனால் இவங்க 2 பேர்த்த என்ன பண்ணாருன்னா அனுப்பினார். இயேசு கிறிஸ்து அனுப்பினார். ஆதாமை இந்த பூமியில் சிருஷ்டிப்பு பண்ணி அது மூலிமா மனுக்குலம் வந்தது. அப்போ இவங்க 2 பேர்த்த தவிர மற்றது எல்லாத்தையும் எப்படி சொல்கிறாருன்னா அழைக்கிறார். பிதா அழைக்கிறவராக இருக்கிறார். ஆனால் இவங்க 2 பேர் அனுப்பப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. எப்படி அனுப்பப்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஆதாமுக்குள்ள தான் அனைத்து பேருமே வந்ததாக நம்ம பார்க்குறோம். ஆதாமுக்கு முந்தி யாருமே இல்லை. அப்போ இந்த பூமியில் முதல்ல வந்த மனுஷன் யாருன்னு கேட்குறப்ப அது ஆதாம். இரண்டாவது அதே மாதிரி வந்த மனுஷன் யாருன்னு கேட்குறப்ப அது கர்த்தராகி இயேசு. மித்தவங்களாம் எப்படின்னா ஆதாமுக்குள்ளேருந்து வந்தவர்கள் தான் நம்ம பார்க்குறோம். அதனால தான் இந்த வசனம் எப்படி சொல்லுதுன்னா, பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் யாருக்கிட்ட வரமாட்டான்? இயேசு கிறிஸ்துக்கிட்ட வரமாட்டான். அப்போ பிதா இழுக்கலைன்னா அவன் எங்கே வர முடியாதுன்னா இயேசு கிறிஸ்து வர முடியாது. அப்போ முந்தின விஷயத்தை நம்ம கொஞ்சம் பார்த்துருவோம். ஆதாமுக்கு சிருஷ்டிக்கிறப்ப கடவுள் என்னென்ன பண்ணான்னு கேட்டால் நம்ம சொல்லிடுவோம். ஆதியில் என்ன படித்தான்னு கேட்குறப்ப வானத்தை பூமி சொல்லிக்கிட்டே வருவோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லணுமோ, ஆதாம் ஏவாளை உண்டாக்கினார்னுவோம். இப்போ ஆதாம் ஏவாளை இருவரையும் ஒரே டைமில் உருவாக்குனாரா? ஏன் அப்படி உருவாக்கலை? இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, ஆணும் பெண்ணுமாக உருவாக்கிட்டா வேலை முடிஞ்சிருக்கும்ல. ஆதாமை பார்க்குறப்ப படைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணார்னா ஆதாமோட விலா எலும்புலேருந்து ஏவாளை உண்டாக்கினான்னு பார்க்குறோம். ஆனால் ஆதாமோட பிறப்புக்கும் ஏவாளோட பிறப்புக்கும் என்ன இருக்குதுங்க? வித்தியாசம் இருக்குது. நாட்கள் வேறு நாட்களாக இருக்குது. ஏன் தேவன் அப்படி பண்ணணும்? ஒரே டைமில் படைச்சிட்டு போயிட்டால் வேலை முடிஞ்சு இல்லை. அப்போ இங்கே என்ன விஷயம்னு பார்க்குறப்ப ஆதியாகமம் புஸ்தகம் எடுத்துக்கலாம். ஆதியாகமம் பார்க்குறப்ப 2ஆம் அதிகாரம், மன்னிக்கணும், ஆதியாகமம் 2:20 வாசிங்க. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பேரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. ஆமாம், இப்போ ஒரு சிம்பிளாக இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம வசனங்கள் படிக்காமல் இது கடந்து போகலாம். எப்படின்னு கேட்டால், ஆதாமை உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தில் எதுக்காக வைத்தான்னு படிக்கிறப்ப நிலத்தை பண்படுத்த, அப்படின்னா நிலத்தை ஒழுங்கு செய்வதாக ஆதாமுக்கு ஒரு வேலை கற்றுக் கொடுக்குறாரு. இப்போ ஆதாமை படைச்சிட்டு அப்படியே குழந்தை மாதிரி உடல் அவரை ஆதாமை படைத்து ஏதேனுக்குள்ளார எதுக்காக விட்டார்னா அந்த நிலத்தை பண்படுத்தவும் காக்கவும் யாரை வச்சார்னா ஆதாமை வச்சார். அப்போ ஆதாமுக்கு என்னென்னா தோட்டக்காரனாக ஒரு வேலை கொடுக்கப்பட்டுச்சு. அவர் வந்து ராஜாவாக ஃபஸ்ட்டு உக்காரல, ஒரு வேலை கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன பண்ணுறான்னு கேட்குறப்ப மிருகங்களை அனுப்புகிறாரு. எதுக்கிட்டா ஆதாம் கிட்ட அனுப்பி அவர்களுக்கு என்ன பேரிடுவானோன்னு பார்க்குறாரு. ஆதாம் என்னென்ன பேர் வச்சாரோ அந்த பேர் தான் இன்ன வரைக்கும் நம்ம கூப்பிட்றோன்னு வாசிக்கிறோம். இப்போ கடவுளையே இந்த வேலையெல்லாம் ஆதாம்கிட்ட கொடுக்கணும்.
ஆமாம். அப்போ ஆதாம் ஒரு சில வேலைப்பாடு செய்யணும்னா ஒரு சில தகுதிகள் ஆதாமுக்கு வேணும். ஆதாமை படைச்சோடனே ஃபஸ்ட்டு பரிபூர்ண மனுஷன் அப்படின்னு எல்லாம் கடவுள் தூக்கி தரல. முதல்ல ஆதாம் படித்து நிலத்தை பண்படுத்துவானான்னு பார்க்குறாரு, பண்படுத்தினார். அடுத்தது எல்லா மிருகத்தையும் கூப்பிட்டு பேர் வைக்கிறானான்னு பார்க்குறாரு, கரெக்டாக பேர் வச்சார். இது எல்லாம் பார்க்குறப்ப இது எல்லாத்துக்கும் ஜோடிகள் இருந்துச்சு, ஆனால் ஆதாமுக்கோ ஏற்ற துணைகள் இல்லை. அப்போ கடவுள் என்ன பண்ணுறாருன்னா ஆதாமை படைச்சு சில தகுதிகளை தராரு. அந்த தகுதிகள் படி வாழ்கிறப்ப எக்ஸ்ட்ரா ஒன்று தராரு, அதுதான் துணைவி, மனைவி கொடுக்குறாரு. இந்த மனைவியை வழி நடத்தக்கூடிய தகுதி யாருக்கு வேணும்? ஆதாமுக்கு வேணும். இல்லை ஆதாமுக்கு அந்த தகுதி இல்லைன்னா அந்த மனைவி வழி நடத்த முடியாது. அதனால் இவற்றெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் விட்டுட்டார். ஆதாம் இதெல்லாம் சரியாக செய்து முடித்தோடனே தான் ஏற்ற துணி எப்படி தராருன்னு கேட்குறப்ப அவருக்கு அயர்ந்த நித்திரை கொடுக்குறாரு. அவர் வெளியில் இருக்கிற மண்ணை எடுத்து உருவாக்க முடியும் இல்லைங்களா? வெளியில் ஒரு மண்ணை எடுத்து உருவாக்கி ஏவாள் தர முடியாதுங்களா? ஏன் ஆதாமுக்கு என்ன பண்ணான்னு கேட்டால் அவர் விலா எலும்பு ஏன் எடுக்கணும் அப்படின்னா மீட்பு ஒருத்தர் மூலியமாக தான் வரப்போகுது. அப்போ ஆதாமுக்குள்ளே தான் எல்லாமே ஏவாள் மூலம் கொண்டு எல்லோரும் எப்படி தான் வராங்கன்னா ஆதாம் சரீரத்துக்குள்ளாந்து தான் வராங்க. அதனால் அயர்ந்த நித்திரைன்னு கேட்குறப்ப இந்த நித்திரை எப்படி குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா மரண ஈக்குவல், அதாவது டெத் ஈக்குவல். ஆதாம் என்ன பண்ணிட்டாருன்னா கடவுள் அந்த மாதிரி ஒரு நித்திரை கொடுத்து அந்த விலா எலும்பை உருவி அதில் படைக்கப்பட்டதை யாருன்னு கேட்குறப்ப ஏவாள். இப்போ இவங்க எப்படி ஆகிட்டாங்கன்னா ஆணும் பெண்ணும் ஜோடியாக வந்துருச்சு இவங்களுக்கு. இப்போ ஆதாமும் ஏவாளையும் கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா நன்மை தீமை அறியத்தக்க கனி. இப்போ நம்மளுக்கு கேள்வி என்னென்னா கடவுளுக்கு இந்த திட்டம் ஃபுல்லாக வகுத்தவர் யாருங்க? கடவுள் தான். அப்போ கடவுளுக்கு தெரியும் இவங்க சாப்பிடுவாங்கன்னு தெரியும், ஆனால் இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார்னு கேட்டிங்கன்னா ஆதாம் படைக்கிறப்ப எப்படி இருந்தார்? நன்மை தெரிஞ்சவராக இருந்தார். ஆனால் தீமை இருக்குமா ஆதாம் கிட்ட? ஆனால் கடவுள் எப்படியாப்பட்டவராக இருக்கிறாரு? நன்மையும் தெரியும் தீமையும் தெரியும். அப்போ ஆதாம் ஏவாளை கூப்பிட்டு இந்த கனி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி இந்த தோட்டத்தில் யார் இருக்கிறான்னு கேட்டால் சாத்தான் இருக்கிறா. அப்படி அப்போ கடவுள் என்ன தான் சொல்லியிருக்கணும்னா நம்மளுக்கு எதிரி ஒருத்தர் இருப்பார். அதாவது என்னோட மைண்டில் சொல்கிறேன், இது வசனம் கிடையாது, நம்மளோட எதிரி ஒருத்தர் இருப்பார், அவரோட பேச்சை நீங்கள் கேட்கக்கூடாது. இந்த தோட்டத்தில் நன்மை தீமைன்னு ஒரு கனி, இந்த கனி இருக்குது, இது நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா இது சாப்பிடும்னாலே சாகவே சாவாய், அதனால் இந்த கனி நீங்கள் சாப்பிடாதுன்னு எச்சரிக்கிறாரு. ஆனால் அந்த கனி சாப்பிட்டது யாருன்னு பார்க்குறப்ப ஏவாள் தான் சாப்பிட்டாங்க. அப்போ ஏவாள் என்ன தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஒரு சும்மா சற்று யோசி பார்ப்போம். எப்படின்னு கேட்குறப்ப எடுத்த உடனே ஏவாள் போய் கனி சாப்பிட வாய்ப்பு இல்லை. அப்போ ஏவாள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் கடவுள் 2 பேர்த்திட்டு சொல்லிட்டு போனோன்னே ஏவாள் அந்த மரத்தை பக்கமாக போயிட்டு வரப்போ பார்க்குறாங்க. வசனம் சொல்லுது சர்ப்பம் எப்படி இருந்துச்சு? தந்திரம் உள்ளதாக இருந்துச்சு. அப்போ சர்ப்பத்தை என்ன பண்ணுறோன்னா அந்த கனி சாப்பிட்ற மாதிரி இந்த சர்ப்பம் அனுதினமும் என்ன பண்ணுறீங்கன்னா நடந்திருக்கும், போய் கனியை சாப்பிட்ருக்கணும், அந்த மரத்து மேலே படுத்துருக்கோம், மறுபடியும் அவங்க போகிறப்ப அந்த கனியை சாப்பிட்டு இப்படியே ரெகுலராக நடக்குது. அப்போ ஏவாளுக்கு ஒரு மைண்டு வரும், என்னடா இதுக்கு ஒன்றுமே ஆகலை, சாவுன்னு என்னன்னு தெரியாது, அப்போ ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும், ஆனால் எதுவுமே நடக்கலை அப்படின்றப்ப இந்த கனியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த சர்ப்பம் கேட்குது, எதுக்கு இதை நம்ம டச் பண்ணுறோம்னு கேட்டால் இந்த பாடத்தை நீங்கள் டச் பண்ணால் யாருக்கு வரும்னா இயேசு கிறிஸ்துக்கு சபைக்கு நிலையில் நம்ம இந்த பாடம் வரும். அப்போ பார்க்குறப்ப ஏவாள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. சர்ப்பம் கேட்குது, இந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு தேவன் சொன்னது உண்டோன்னு கேட்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆமான்னு சொல்கிறாங்க. ஆனால் வசனம் படித்து பார்த்தீங்கன்னா அது பார்வைக்கு எப்படி இருந்துச்சு? இன்பமாக இருந்துச்சு. எடுத்தோடனே எப்படி ஒரு பழம் இன்பமாக்கும்? எடுத்தோடனே ஒரு விஷயம் எப்படி இன்பமாக நம்மளுக்கு தெரியும்னா அது எடுத்தோடனே தெரியாது. ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்து 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 பழகிறப்ப தான் அது உங்களுக்கு இன்பமாக தெரியும். நம்மளுக்கு பாவம் என்னன்னு தெரியாது. ஆனால் பாவத்தில் பழகியவர்களுக்கு என்ன ஆயிரும்? அந்த மாதிரி இவங்களுக்கு இன்பம்னா எடுத்தோடனே வந்திருக்காது, ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கடந்துருச்சு, அதை பார்க்குறப்ப இன்பம். அப்புறம் புசிப்புக்கு எப்படி அவங்க புசிக்க வேலை எப்படி நலமாக இருக்குன்னு சொல்லுவாங்க? சாப்பிட்டு தானே டேஸ்ட்டு சொல்லணும், அவங்க சாப்பிடாமே டேஸ்ட்டு சொல்கிறாங்களே. அப்போ இதுக்கு முன்னாடி யாரோ சாப்பிட்ருக்குறாங்க, அதை பார்த்து இவங்க சொல்கிறாங்க அது நலமாக இருந்துச்சு. அப்போ சாத்தான் வந்து ஒன்று சொல்கிறா. அப்படி என்ன சொல்கிறாரு? இந்த கனிகள் நீங்கள் சாப்பிடும்போது எப்படி இருக்குன்னா, இங்கே தான் இவங்க ஏமாந்ததுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கனியை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தேவர்கள் போல் ஆயிடுவீங்கன்னா. தேவர்கள்லாம் யாருங்க? தேவ தூதர்கள் தான், தேவர்கள். அப்போ தேவ தூதர்கள் யாரோட ஐக்கியப்பட்டிருப்பாங்க? கடவுளோடு ஐக்கியப்பட்டவர்கள் தான் தேவ தூதர்கள். அவருடைய சமூகத்தில் எப்பயுமே ஒரு ஆராதிக்குரியவர்கள் தான் யாருங்க? தேவ தூதர்கள். அப்போ ஆதாம் ஏவாள் எங்கே இருந்தாங்கன்னு கேட்டால் பூமியில் இருந்தாங்க. இந்த சர்ப்பம் சொல்லுது நீங்கள் தேவர்கள் போல் ஆயிடுவீங்கன்னா நீங்கள் கடவுளுக்கு நெருக்கமாகிடுவீங்க. தேவர்கள்லாம் கடவுள் சமூகத்தில் இருக்கிறாங்க, அந்த ஈக்குவல் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, இன்னும் ஐக்கியமாகிடுவீங்க அப்படின்னு சொன்னி இவங்களுக்கு என்ன ஆசை வந்துருச்சுன்னா நம்ம சற்று கீழே இருக்கிறோம், ஆனால் இதை சாப்பிட்ட பின்னாடி எப்படி ஆயிடுவோம்னா இன்னும் அவரை கிட்ட நெருங்கிடுவோம்.
அப்போ நம்மக்கிட்ட ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த வசனத்தின்படி இதன்படி நீங்கள் நடந்தீங்கன்னா கிறிஸ்துவோட சாயலை தரிச்சிருவீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நடப்போமா நடக்க மாட்டாங்களா? இதை தான் ஏவாள் என்ன பண்ணாங்கன்னா, ஓ அப்படியே இந்த ஐக்கியம் இப்படி ஆயிருமான்னு சொல்லி சாப்பிட ஆரம்பித்தாங்க. சாப்பிட்டு தன்னோட கணவனுக்கும் போய் கொடுத்தாங்க. ஆனால் அது என்ன நடக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்கள ஏமாற்றின நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா கடவுளோட பக்கமாக இன்னும் நெருங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த கனி. அதனால தான் அவங்க சாப்பிட்டாங்க. அது ஏமாற்றத்துக்குள்ளாக கடந்து போனாங்க. கடவுள் வந்து கேட்குறாரு, நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன கனியை நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாரு. அது வரைக்கும் அவங்க நிர்வாணமாக இருந்தது தெரியல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிர்வாணம். இதே தான் நன்மைன்ற ஒரு பார்வை நமக்குள்ளே இருந்தால் எதுவுமே நம்மளுக்கு பாவமாக தெரியாது. ஆனால் அந்த பாவம் என்னைக்கு வந்துச்சோ அவங்க நிர்வாணின்ற அப்போ தான் அவங்களுக்கு தெரியப்பட்டுச்சு. அப்போ அவங்களோட மனநிலைமை எப்படி மாறிச்சிங்கன்னா, சாத்தான் ஒரு விஷயம் சொல்கிறார், தேவர்கள் போல். ஆனால் அவர்கள் தேவர்கள் போல ஆனாங்களான்னு கேட்டால் மைண்டுக்குள்ளே ஆயிட்டாங்க. எப்படின்னு கேட்டால் கடவுள் எப்படிக்கிறாரு? நன்மை தீமை அறிந்தவராகிறாரு. அதுக்கப்புறம் தான் இவங்களும் நன்மை தீமை அறிந்தவர்களான பின்னாடி கடவுள் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இவர்களை இங்கே விட்டோமா நன்மை தீமை கனியை சாப்பிட்ருவாங்க. இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா நம்மை போல் ஒருவர். அப்போ தான் அவர் சொல்கிறார். இதுக்கு முன்னாடி அந்த வார்த்தை அவர் யூஸ் பண்ணாருங்களான்னு கேட்டால் அவர் யூஸ் பண்ணல. அப்போ மனுக்குலம் ஃபுல்ஃபிட் ஆகணும்னா நன்மை தீமை அறியணும். அப்போ இந்த நன்மை தீமை எப்போ தான் நம்ம கற்றுக்கொண்டோம்னு கேட்டிங்கன்னா ஏதேன்லே கற்றுக்கொண்டோம். இப்போ நம்மளுக்கு யாராச்சும் உணர்த்தணுமா அப்படின்னா நம்மளுக்கு உணர்த்தணும் அவசியமே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் கேட்பாங்க, கடவுளுடைய ஆவி வந்து நம்மளுக்கு நன்மை தீமை உணர்த்துமான்னு கேட்டிங்கன்னா, அப்போ உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு கடவுளோட ஆவி கொடுக்கப்பட்டிருக்குதுங்களா? உலகத்தில் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்காத ஜனங்க இருக்கிறாங்களா, அவங்களுக்கு ஆவி கொடுக்கப்பட்டிருக்குதா? அவங்களுக்கு நல்லது கெட்டது எதுன்னு தெரியுதா தெரியலீங்களா? அப்போ எப்படி அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சு நம்ம கேட்கணும்ல? அவங்களே சொல்கிறாங்க மனசாட்சியின்படி நடந்துக்கோப்பான்னு கேட்குறாங்க. அப்போ இந்த மனசாட்சி எங்கே கொடுக்கப்பட்டுச்சுன்னு கேட்டிங்கன்னா ஏதேன்ல கொடுக்கப்பட்டுருச்சு. அதுதான் கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, ஆதாமை படைத்து இந்த விஷயம் நடக்குன்னு தெரிஞ்சுதான் சில வேலைப்பாடுகள் கற்றுக் கொடுத்தாரு. என்னன்னா நிலத்தை பண்படுத்தவும் அது பாதுகாக்கவும் கொடுத்தாரு. அதே அந்த ஏதேன் விட்டு வெளியே அனுப்பினோடனே என்ன பண்ணார்? ஆதாமு விவசாயம் பண்ணார். அவருடைய ஜீவனை காப்பாற்றுறதுக்கு அந்த ட்ரைனிங் எங்கே கொடுத்தாருன்னா ஏதேன்ல கொடுத்துட்டாரு. ஆனால் நாம் என்ன நினச்சிக்கோன்னா, ஒரு குறிப்பிட்டுக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்துக்கு வந்த காலத்தில் தான் நம்மளுக்கு ஆவி கொடுக்கப்பட்ட நன்மை தீமை உணர்த்துனது அப்படின்னு நினைப்போம். அப்படி கிடையாது. தேவன் ஞானம் உள்ளவர். அவரை எல்லா ஜனங்களும் அவருடைய பிள்ளைங்க. இந்த ஞானத்தை எப்போ கொடுத்தாருன்னா ஏதேன்லே கொடுத்துட்டாரு. அதனால தான் ஆதாமுக்கு நன்மை என்ன தீமை என்னான்னு தெரிஞ்சு வெளியில் வந்த பின்னாடி அதுலேருந்து ஒரு மனுக்குழு உருவாகிக்கிட்டே வருது. அதுலேருந்து யார் வராங்கன்னா 2 பசங்க வராங்க. காயினு ஆபேல் வராரு. காயினு முதல் கொலை செய்கிறாரு. அடுத்தது ஆபேலுக்கு பதிலாக சேர்த்து வராரு. இப்படியாக ஒரு சந்ததி வந்து கொண்டே இருக்கிறது. அதுலேருந்து பார்க்குறப்ப நோவா காலம் வரைக்கும் வந்துருச்சு. நோவா காலத்துக்கு அப்புறம் பாவங்கள் என்ன ஆயிடுச்சு? அதிகமாகிடுச்சு. அந்த பாவத்துக்கு ஒரு அழிவு கொண்டு வந்தார். அதுதான் ஜலப்பிரளயம். அது கொண்டு வந்து அதை அழித்த பின்னாடி அதுலேருந்து 8 பேத்துக்குள்ளார மீண்டும் ஒரு உலகம் உருவாகுது. இப்படி இந்த ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு எல்லாம் ஃபுல்லாகவே தெரியும். எதற்காக இந்த பாடம் நம்ம எடுத்துன்னு கேட்டிங்கன்னா, முந்தினாதாம் பிந்தினாதாம். முந்தினாதாமுக்கு எப்படி நித்திரை கொடுத்து, அதாவது மரண ஈக்குவல் அந்த நித்திரை அந்த கொடுத்து ஒரு எலும்பில் ஒரு ஸ்திரியை உருவாக்குனாங்களோ, அதே மாதிரி பிந்தினாதாமைக்கு இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு உட்பட்டு தான் சபை கட்டப்பட்டுச்சு. அப்போ ஏன்னு கேட்டால் இது சாதாரண விஷயமெல்லாம் கிடையாது. தெய்வீக திட்டம் முன்னாடியே இருக்குது. அதே போல் இயேசு கிறிஸ்து எப்படி தான் இருந்தார்னா நன்மை தீமை அறிந்தவராகவே இருந்தார். இயேசு கிறிஸ்து நன்மை செய்பவராகவே சுற்றி திரிந்தார். ஆனால் ஆதாம் என்ன பண்ணாங்கன்னா தன்னோட சரீரம் என்ன சொல்லிச்சோ அது கீழ்ப்படிஞ்சார். ஆனால் இங்கே அப்படி கீழ்ப்படியில் தலை முதலாவது என்ன பண்ணுச்சுன்னா வெற்றி பெற்றது. அதுக்கப்புறம் தான் சரீரத்துக்கு வாய்ப்பு தராரு. அதனால தான் இந்த வசனத்தை நம்ம எப்படி படிக்கிறோன்னா, மறுபடியும் வாசிங்க. இப்பொழுது பாடத்துக்குள்ளே கடந்து போகலாம். யோவான் 6:44 வாசிங்க. என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். ஆமாம், அவர் சொல்கிறார் பாருங்க. என்ன சொல்கிறாருன்னா, என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்து இடத்துக்கு வரணும்னா பிதா வந்து என்ன பண்ணியிருக்கணும்? முன்குறித்து இருக்கணும் ஒரு நபரை. எதற்காக இயேசு கிறிஸ்து இடத்துக்கு வரத்துக்கு பிதா முன்குறிக்கணும்? இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து நம்மளை அழைச்சா போதாதா? நம்ம கேட்கணும்ல, இயேசு கிறிஸ்து நம்மளை அழைச்சா போதுங்களே, ஏன் பிதா வந்து நம்மளை முன்குறிக்கணும்னு கேட்டால், இந்த திட்டத்தை வகுத்தவர் யாருங்க? பிதா தான். அப்போ அழைக்கணும்னா யார் தான் அழைக்கணும்? இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரணுனாலே யாரோட அனுமதி வேணும்? பிதாவோடைய அனுமதி தான் வேணும். அப்போ இந்த திட்டம் வகுத்தவரே அவர் தான்றப்ப இந்த திட்டத்தின்படி யாரெல்லாம் செயல்படுன்னு தீர்மானிப்பவர் யார்? அது பிதா. அப்போ இந்த பூமிக்கு வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாரோட திட்டத்தை நிறைவேற்றினார்னா
முழுக்க முழுக்க பிதாவோடைய திட்டத்தை மற்றும் நிறைவேற்றினார். அப்போ நாமளும் யாரை அழைத்து இங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னா, பிதா அழைச்சி தான் இங்கே நம்ம வந்திருக்கிறோம். அப்போ பிதா எதற்காக அழைக்கப்பட்டாருன்னு பார்க்குறப்ப ரோமர் 8:29 வாசிங்க. ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். ஆமாம், இப்போ நம்மளை எதற்காக அழைச்சிருக்கிறாருன்னா குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகிறது தான் அழைக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த திட்டம் தான் பிதா ஆதியில வகுத்த ஒரு திட்டம். இப்போ நம்மளை அழைத்த அழைப்பில் நம்ம யாரோட சாயலை மட்டும்தான் தரிச்சு கொள்ளணும்னா கிறிஸ்துவோட சாயலை மாத்திரம்தான் நம்ம தரிச்சு கொள்ளணும். மற்ற எக்ஸ்ட்ரா ஒரு தரிப்பு நம்மளுக்கு தேவையான்னு கேட்டால் தேவையில்லை. அப்போ கிறிஸ்துவோட சாயலை தரித்தவர்கள் முதலாவது யார்? சபை 1,40,000 நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட்டு தரிக்கப்பட்ட நபர்கள்னால் அப்போஸ்தலர்கள். ஏன்னு கேட்குறப்ப இயேசு கிறிஸ்து கண்ணார பார்த்து அவர் செய்ததெல்லாம் பார்த்து செயல்முறையெல்லாம் தெரிஞ்சு அவரை தரித்தவர்கள் யாருன்னா 12 அப்போஸ்தலர்கள் தான். அப்போ இந்த 12 அப்போஸ்தலர்கள் தான் முதலாவது யார் அழைக்கிறாருன்னு கேட்குறப்ப பிதாவாகிய தேவன் அழைக்கிறாரு. அழைக்கிறப்ப அவர்களுக்கு என்னன்னா, எப்படி ஆதாமை படைச்சு அப்படியே ராஜாவை உட்கார வைக்கல, ஒரு சில வேலைப்பாடு கொடுத்தாரு. அதே போல் சபையை இந்த அப்போஸ்தலர்கள் அழைத்து ஒரு சில வேலைப்பாடு கொடுக்கப்பட்டுச்சு. அந்த வேலைப்பாடு என்னங்க? சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இன்னொன்று மெயினாக என்னென்னா, குமாரனோட சாயலை தரிச்சுக்கிட்டு சுவிசேஷம் அறிவிக்கணும். அப்போ இவங்க என்னென்னா தன்னைத்தான் சுத்தம் பண்ணி கொண்டுட்டு மற்றவர்களையும் சுத்தம் பண்ணுற வேலை தான் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் மற்றவர்களை இவருக்கு சுத்தம் பண்ணிவிட்டு தன்னைத்தான் இவர்கள் கவனிக்காமல் போனாங்களான்னு பார்த்தா கிடையாது. முதலாவது தன்னைத்தான் சுத்தம் பண்ணிக்கணும்னா குமாரனோட சாயல் தரிக்கணும். அந்த மைண்டுக்குள்ளாக இவங்க அப்பொழுது தான் சுவிசேஷ ராஜ்யத்தை இவங்க அறிவித்தாதான் அந்த ராஜ்யத்தினோட சத்தியம் தெளிவாக புரியும். ஏன்னு கேட்குறப்ப இவங்களே தரிக்கலை, இவங்க ராஜ்யத்தை பற்றி பேசுகிறப்ப எப்படி இருக்குங்க? முரண்பாடுகள் ஆகும். அப்போ அந்த ராஜ்ய சுவிசேஷம் யாராச்சும் ஏற்றுக்குவாங்களான்னா ஏற்றுக்க வாய்ப்பில்லை. அதனால தான் தன்னுடைய குமாரனுடைய சாயலை இவங்க தரிக்கணும் முதலாவது. அப்புறம் இவங்க ராஜ்யத்தை பற்றி பேசக்கூடிய தகுதிகள் கடவுள் இவர்களுக்கு தராங்க. அந்த மாதிரி இவர்களை வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு 10:1 வாசிங்க. கர்த்தர் இயேசு ஒரு விஷயம் பண்ணுறாரு. மத்தேயு 10:1. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்படியே 6 வரைக்கும் வாசிச்சிட்டார். அப்பொழுது 12 அப்போஸ்தலர்களுடைய நாமங்களாவன: முந்தினவன் பேதுரு என்னப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபதேயுவின் குமாரன் யாக்கோப்பு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்தலெயேமு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்தேயுவின் குமாரன் யாக்கோப்பு, ததேயு என்னும் மறுநாமமுள்ள லெபேயு, கானானியனாகிய சீமோன், அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ்காரியத்து என்பவைகளே. இந்த 12 இயேசு அணுகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். இப்போ இந்த 12 பேர் நம்ம படிச்சிட்டோம். இவர்களை தான் அனுப்பிச்சி விட்றாரு. எங்கன்னா காணாமல் போன இஸ்ரேல் வீட்டாருக்கு போங்கள்னு சொல்லி அனுப்புகிறோம். ஆனால் இந்த வசனம் நீங்களை படித்த பின்னாடி பார்த்துட்டிங்கன்னா அவங்க போயிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு இயேசுக்கிட்ட சொல்கிறாங்க, பேய் ஆவிகள்லாம் நாங்கள் துரத்தணும், எங்களை கீழ்ப்படிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தை அவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணாங்களான்னு பார்த்தா, ரெகுலராக இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணாங்கன்னா கிடையாது. அதுக்கப்புறம் இயேசு கூட தான் இவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வசனங்கள் எங்கேயும் கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் இவங்க எப்போ தான் இதை செஞ்சாங்க ரெகுலராக அப்படின்னு பார்க்குறப்ப அப்போஸ்தலர் 2:1 வாசிங்க. அப்போஸ்தலர் 2:1. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெந்தகோஸ்தே என்ற நாள் வந்தப்போ இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா எல்லாம் ஒருமனப்பட்டு அந்த இடத்துல தங்குறப்ப அதில் தொடர்ச்சியாக வாசிங்க 2. அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு
அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அப்படி தொடர்ச்சா வாசிங்க. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழிருக்கிற சகல தேசத்தாரிலுமிருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். போது சிஸ்டர். இப்போ என்னன்னா அங்கே வந்து ஒரு கூட்டத்தார் நிறைய பேர் வராங்க. என்னன்னா பெந்தகோஸ்தே நாள். இந்த பெந்தகோஸ்தே நாள் என்ன நம்ம பார்ப்போம். இப்போ என்னன்னா அந்த பெந்தகோஸ்தே நாளில் எத்தனை வகுப்பார் வந்திருக்கிறாங்கன்னு பார்க்குறப்ப இதை தொடர்ச்சியாக வாசிங்க சிஸ்டர். அது கீழே அப்படியே. அந்த சத்தம் உண்டாகிய போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷைகளிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் எலாமிதரும் மெசபதோமியரும் யூதேயா கப்பத்தோக்கியா பொந்து ஆசியா பிரிகியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தர்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றியிருக்கிற லீபியா தேசங்களிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும் யூதரும் யூத மார்க்கம் மனைத்தவர்களும் கிரேக்கத்தரும் அரபியருமாகிய நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். போதும் சிஸ்டர். இப்போ பார்க்குறப்ப எவ்வளோ பெரிய லிஸ்ட்டு படித்தோம். இவ்வளோ லிஸ்ட்டுக்கு சேர்ந்த ஜனங்கள் எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்குறப்ப அந்த பெந்தகோஸ்தே நாளில் அந்த பண்டிகை டைமில் எல்லாம் ஒன்று கூடுவாங்க. ஏன்னு கேட்குறப்ப பெந்தகோஸ்தே நாள்னால் 50வது நாள்னு சொல்லப்படுவோம். அப்போ இந்த இது பார்க்குறப்ப இவ்வளோ பாஷைகள் யார் பேசுகிறாங்க? சீஷர்கள் பேசிக்கிறாங்க இவ்வளோ பாஷைகள். அதனால தான் இவர்கள் எல்லோரும் எப்படின்னா பிரமித்து போய் ஒரு பாஷை 2 நாள் கூட பரவாயில்ல, இவ்வளோ பாஷைகள் அவர்களெல்லாம் பேசிட்டாங்க. அப்போ இந்த பெந்தகோஸ்தே நாளில் தான் என்ன நடக்குதுன்னு கேட்குறப்ப இந்த முதற் பேரானவர்களுடைய ஃபஸ்ட்டு இயேசு கிறிஸ்து மரித்து முதற் பேரானவர் எழுப்பப்பட்டார். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்குறப்ப தேவன் இவர்களுக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டார். எப்படி ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டு கிறிஸ்து முடித்தாரோ சபைக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டுச்சு. அதுதான் பெந்தகோஸ்தே நாளில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நாளுக்கு ஒரு ஸ்டார்டிங் தான் நம்ம இப்போ படித்தது. படிக்கிறப்ப இவர்கள் எல்லோரும் இவ்வளோ பாஷைகள் பேசுகிறப்ப அவங்களாம் மிரண்டுட்டாங்க. என்னடா இவங்க சாதாரண கலிலேயர் மக்கள், இவங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவில்லை, படிப்பில் எல்லாம் மீன் பிடிக்கிற ஜனங்களாச்சு, இவங்களை எப்படி இந்த பாஷையில் பேசுனாங்கன்னு சொல்லி இவங்களாம் வியப்படைந்தாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, இவங்க மதுபானத்தினால் இப்படி பேசுவாங்கன்னு கேட்குறாங்க. இதில் எந்திரிச்சு யார் ஃபஸ்ட்டு பேசுனாங்க? பேதுரு பேசுகிறாரு. எத்தனை பேர் இதில் மனம் திரும்பினாங்க? 5000 பேரா 3000 பேரா? 3000 பேர் ஃபஸ்ட்டு அறுவடை இவங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. 3000 பேர் அறுவடை ஃபஸ்ட்டு. அப்போ கடவுள் ஒரு வேலையை நியமித்தார். அந்த வேலையை வந்து ட்ரைனிங் யார் கொடுக்குறாருன்னா கர்த்தராகி இயேசு கொடுக்குறாரு. ஒருவன் இழுத்து கொள்ளாவிட்டால் யார்கிட்ட இடத்துல வரமாட்டான்னா இயேசுக்கிட்ட வர முடியாது. ஆனால் இயேசு என்ன பண்ணுறாருன்னா பிதாவுடைய திட்டத்தை கற்றுக் கொடுக்குறாரு. இந்த 12 பேர்த்துக்கு கற்றுக் கொடுத்தாரு. அதில் ஒரு நபர் இழந்து போனார். மீதி 11 பேர் இருக்கிறாங்க. இவர்களெல்லாம் சேர்ந்து இருக்கிறப்ப தான் இந்த கற்றுக் கொடுக்கப்பட்டது எப்போ தான் ஸ்டார்ட் ஆகுதுன்றப்ப பெந்தகோஸ்தே நாள். இப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும், ஏன் பெந்தகோஸ்தே நாளில் தான் இது ஸ்டார்ட் ஆகணுமா? மற்ற நாள் இருக்குது, ஸ்டார்ட் ஆகலாம்ல? இதுக்கு என்ன நம்ம ரீசன் சொல்லலாம்? ஒருத்தர் கேட்குறாரு நம்மக்கிட்ட, பெந்தகோஸ்தே நாளில் அப்படி என்ன இருக்குது? யூப்ளி வருஷம் விடுதலை. பிரதர் சொல்கிறார் தேவனோட ஆவி அன்னைக்கு தான் ஒரு திட்டம் இருந்திருக்கும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு கூடியிருக்கிறாங்க, எல்லோரும் கூடியிருக்கிறாங்க. இதேமாரி இன்னொரு இடத்துலையும் கூடி இருந்தார்கள். அதாவது இது ஏன் வந்து பெந்தகோஸ்தே நாளில் கொடுக்கப்பட்டுச்சுன்னு பார்க்குறப்போ ஒரு வசனங்கள் வாசிப்போம். லேவியராகமம் 23, 15, 16 வாசிங்க. லேவியராகமம் 23, 15, 16. நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு என்ன துவக்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 16 படிங்க அப்படியே. 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். ஆமாம், இப்போ என்ன சொல்கிறாருன்னா 7 வாரங்கள் இதெல்லாம் அறுவடையின்
நாள்னு சொல்லுவாங்க, அறுவடையின் பண்டிகைன்னு சொல்லுவாங்க. இதில் பார்க்குறப்ப என்ன சொல்கிறாருன்னா 16ல் ஏழாம் ஓய்வு நாளைக்கு மறுநாளாகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலி. அப்போ 7 போகிறப்ப 49 50ஆவது நாள் தான் இந்த பண்டிகைன்னு சொல்லுவோம். அப்போ இது என்னென்னா புதிய அறுவடையின் புதிய நாள். அறுவடை பண்ணி கடவுளுக்கு முன்னாடி நாம் கூட இன்றைக்கி என்ன பண்ணுவோம், பொங்கல் டைமில் என்ன பண்ணுவாங்க, அறுவடை பண்ணி இண்டுங்கள்லாம் கடவுளை சூரிய பகவானுக்கு அப்படி கும்பிடுவாங்க. அதே மாதிரி பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து பழைய ஏற்பாட்டில் இந்த சாங்கியம் தான், எல்லாமே வேதத்தில் அடிப்படை வச்சு தான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அப்போ பழைய ஏற்பாட்டில் பார்க்குறப்ப 7 நாள், அந்த 7 வாரங்கள் என்ன அப்படின்றாரு. அந்த 7 வாரத்துக்கு அப்புறம் 50ஆவது நாள் வரும், 49 கணக்குப்படியெல்லாம் 49 ப்ளஸ் 50ஆவது நாள் வரும். அந்த அறுவடையெல்லாம் கொண்டு போய் யாருக்கு பலி செலுத்தணும்னா கர்த்தருக்கு. அதுதான் என்ன சொல்கிறாருன்னா புதிய போஜனம் படிங்க, புதிய போஜனம் செலுத்து அப்படின்னுவார். அப்போ புதிய போஜனம்ன்றப்ப போஜனம் எதை குறிக்கும்னா ஆகாரம். அப்போ புதிய போஜனம் அப்படின்றப்ப புதியதாக ஒரு சம்பவம், ஒரு அறுவடை. அப்போ அந்த புதிதாக அறுவடை அப்படின்றப்ப அறுவடை ஃபஸ்ட்டு எங்கே ஸ்தாபிச்சது, நம்ம புதிய ஏற்பாட்டில் படித்தோம், பெந்தகோஸ்தே நாளில் புதிதாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. கர்த்தர் இயேசு 12 பேர்த்த செலெக்ஷன் அறுவடை பண்ணிட்டாரு. ஆனால் இவர்கள் பண்ணாங்க எங்கன்னா பெந்தகோஸ்தே நாள். அப்போ இந்த 50ஆவது நாள் எதை குறிக்குன்னு கேட்குறப்ப அதுதான் பெந்தகோஸ்தே நாள். கடவுளுக்கு பண்டிகை, அறுவடையின் பண்டிகை நாள் தான் இந்த பெந்தகோஸ்தே நாள். இதே உபாகமம் 16:9 வாசிப்போம். ஏழு வாரங்களை எண்ணுவாயாக, அறுப்பு அறுக்க தொடங்கும் காலம் முதல் நீ அந்த 7 வாரங்களையும் எண்ண வேண்டும். அப்படி தொடர்ச்சி வாசிக்க பார்த்து. தேவனாகிய கர்த்தருக்கு என்று ஆசரித்து உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததற்கு தக்கதாய் உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கையாகிய பகுதியை செலுத்தி உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் திக்கற்ற பிள்ளையையும் விதவையையும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் சந்தோஷப்பட்டு நீ எகிப்தில் அடிமையாய் இருந்ததை நினைத்து இந்த கட்டளைகளை கைக்கொண்டு இவைகளின்படி செய்ய கடவாய். ஆமாம், இப்போ முந்தின வசனம் அப்படி போடுங்க. முந்தின வசனம் பார்க்குறப்ப என்ன சொன்னால், கர்த்தருடைய சந்நிதியில் எப்படின்னா சந்தோஷப்பட்டு. இதுதான் பெந்தகோஸ்தே நாள், அது அறுவடை பண்டிகை. இதே தான் எங்கே நடந்துச்சுன்னு கேட்குறப்ப புதிய ஏற்பாட்டில் படித்த அப்போஸ்தலர்கள் இவர்கள்லாம் ஒருமனப்பட்டு சந்தோஷப்பட்டு இருக்கிறப்ப தான் மேல் வீட்டாரில் பரிசுத்த ஆவி இறங்குது, கடவுளுடைய ஆவி. அப்பொழுது தான் இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த புதிய பண்டிகைனா புதிய அறுவடை. இதுதான் பழைய ஏற்பாட்டுக்கு நிழலாக இங்கே பார்க்குறப்ப அறுவடை நடக்குது. இந்த அறுவடை தான் இந்த பெந்தகோஸ்தே நாள்னு பார்க்குறோம். இந்த பண்டிகை எதை மையமாக வச்சு வந்தது, இந்த அறுவடை பண்டிகை? இதுக்கு முன்னாடி என்ன ஒரு பண்டிகை கொடுக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா பஸ்கா பண்டிகை. கரெக்டு, பஸ்கா வந்து எதற்காக கொடுக்கப்பட்டது? விடுதலை. எகிப்தில் விடுதலை ஆகிறது. அந்த ரத்தம் யார் பாதுகாக்கப்பட்டது? இஸ்ரேல் ஜனங்களை பாதுகாக்கப்பட்டது. இதே மாதிரி தான் புதிய ஏற்பாடு நிழல் வர்றப்ப பஸ்காவில் யார் மரிக்கிறா? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மரித்த பின்னாடி தான் அங்கே பார்க்குறோம், அடையாளத்தில் பார்க்குறப்ப ஆடு அடிக்கப்பட்டு ரத்தத்தால் காக்கப்பட்டு விடுதலை அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வாரங்கள் பண்டிகை வந்துச்சு. அப்போ அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் பார்க்குறப்ப கர்த்தர் இயேசு அடிக்கப்பட்டு ரட்சிப்பு வந்த பின்னாடி தான் என்ன வருது, இந்த அறுவடை ஸ்டார்ட் ஆகுது, புதிய அறுவடை ஸ்டார்ட் ஆகுது. எகிப்திலிருந்து அடிமையாக இருந்தவங்களும் விடுதலை, இங்கே இயேசு கிறிஸ்து மரித்தோடனே உலகத்துக்கே விடுதலை. அந்த விடுதலை ஆக்கப்பட்ட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் தான் பெந்தகோஸ்தே நாள். 40 நாட்கள் இயேசு கிறிஸ்து யாரோட இருந்தார்? தரிசனமானார்னு வசனம் இருக்குது. சீஷர்கள் மத்தியில் 40 நாள் என்ன பண்ணார்னா அவர்களுக்கு நிறையா விஷயத்தை சொல்லி கொடுத்து அவர்களை வழி நடத்தினார். ஆனால் 50ஆவது நாள் வரப்போ தேவ ஆவி இறங்கி என்ன பண்ணிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா புதிய அறுவடை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுதான் நிழலில் நம்ம அங்கே பார்க்குறப்ப பஸ்காக்கு அப்புறம் தான் இந்த 7 வாரங்கள் பண்டிகைகள் கொடுக்கப்பட்டுச்சு. ஏன்னு கேட்குறப்ப பஸ்கான்றப்ப விடுதலை, அந்த விடுதலைக்கு அப்புறம் வரத்தான் எப்படின்னா அறுவடை பண்டிகை. இந்த அறுவடை பண்டிகை தான் பெந்தகோஸ்தே நாள், 50ஆவது நாள். இந்த 50ஆவது நாள் தான் கடவுள் ஒரு திட்டத்தை வகுத்தார். அது பழைய ஏற்பாட்டில் பார்க்குறப்ப மீட்பு, அடுத்தது அறுவடை. அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் பார்க்குறப்ப இயேசு கிறிஸ்துவோட மீட்பு தேவை, அதுக்கப்புறம் தான் அறுவடை தேவை. ஏன்னா நம்ம பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட பண்டிகை யாருக்கு நிழலாக வந்துட்டு இருக்குதுன்னு பார்க்குறப்ப
இயேசு கிறிஸ்து சார்ந்ததாகவே இருக்குது எல்லாமே. அதனால தான் நம்ம இந்த பண்டிகை முறைமைகள் நீங்கள் பார்த்தீங்களாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதனால தான் கர்த்தர் இயேசு என்ன பண்ணாருன்னா 40 நாள் சீஷர்களை தேற்றி அதுக்கப்புறம் அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நான் போன பின்னாடி உங்களுக்கு ஒருத்தர் வருவார், அவர் தான் தேற்றவாளன். அவர் என்ன பண்ணுவார்னா சகல சத்தியத்திலையும் உங்களுக்கு மறைபொருள் ஒன்றுமே இல்லை, சகல சத்தியத்தையும் அவர் உங்களுக்கு தெரியப்படுத்தி அவர் உங்களுக்கு எப்படி பண்ணுவார், வழி நடத்துவார். அதனால தான் நம்ம படிக்கிறப்ப பெந்தகோஸ்து நாளில் அவர்கள் நாவுகள் எப்படி இருந்துச்சு, அக்கினி மையமாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்மளோட நாவுகள் எப்படி இருக்குன்னா அக்கினி மையமாக இருக்கணும். எப்படி அப்படின்னா ஒன்றுமே தெரியாத ஜனங்களை பேசி சத்தியத்துக்குள்ளாக அழைக்கணும். சமாதானமே கொடுக்க முடியாத நபர்கிட்ட நம்ம சமாதானத்தை கொடுக்கணும். அதுதான் அக்கினி மயமான நாவு. நம்மளோட நாவு என்ன, அக்கினி ஒரு இடத்துல போட்டால் என்ன ஆகும், அந்த இடத்த எரித்து நம்ம ஒரு வார்த்தை பேசுகிறோம்னா பாவத்தில் இருக்கிற ஒரு சகோதரர் அந்த பாவத்தை இல்லாத அளவுக்கு மாற்றிடணும். நம்ம பேசுகிற பேச்சில் அவரை பேசி நம்மளோட மீட்பர் இருக்கிறாருப்பா சத்தி இதுதாப்பான்னு சொல்லி அவரை பேசி உள்ளே இழுக்கிறதுக்கு தான் அக்கினி மயமான நாவு. அதனால தான் அப்போஸ்தலர் பவுல் பேதுரு பேசின பின்னாடி 3000 பேர் எப்படி மனம் திரும்பினாங்க. இந்த 3000 பேர் நீங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மற்ற தேசத்தில் வந்து யூதர்கள் இருக்கிறாங்க, எல்லாருமே கலந்துருக்கிறாங்க. அந்த மற்ற தேசத்தில் வந்த யூதர்களுக்கு கர்த்தர் இயேசு தெரியுமா, தெரியாது. அப்போ அந்த இடத்துல நடக்கிற சம்பவத்தை பார்த்து தான் இவங்க பேசுகிற பேச்சினால தான் அவங்க மிரண்டு போய் 3000 பேர் உடனே ஞானஸ்தானத்துக்கு வந்துட்டாங்க, உடன்படிக்கை பண்ணிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி அதே ஆவியும் அதே சத்தியமும் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, நமக்கு. இது நிழலாக நம்ம பார்த்துருவோம். அப்போ இதை பார்க்குறப்ப இது எதுக்குன்னு பார்க்குறப்ப நம்ம பார்த்தோம் பஸ்கா, பழைய ஏற்பாட்டில் பஸ்கா கர்த்தருடைய பலி, அதுக்கப்புறம் அறுவடை பண்டிகை நம்ம பார்த்தோம். அதே போல் இப்போ நம்மளுக்கும் அது பார்க்குறப்ப இந்த சத்தியங்கள் மூலிமா நம்ம வந்துட்டோம். இப்போ வந்தவங்க நாம் எப்படி இருக்குன்னு ஒரு வசனம் சொல்லுது. யோவான் 1:12 வாசிங்க. 12ங்களா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமாம், இப்போ ஃபஸ்ட்டு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற அதிகாரம் யாருக்காக ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்டுச்சுன்னா ஃபஸ்ட்டு கர்த்தராகிய இயேசு, அப்போஸ்தலர்கள், அதுக்கப்புறம் யாருங்க, யாரெல்லாம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் எப்படிங்கன்னா கடவுளுடைய புத்திரர்கள். இன்றைக்கி நம்மளாம் யாருங்க, கடவுளோட பிள்ளைங்க தானே. அது மாற்று கருத்து நம்மளுக்கு இருக்குதா, இல்லவே இல்லை. அப்போ கடவுளுடைய தகப்பனுடைய பிள்ளைங்கன்னா அப்பாவோடைய திட்டத்தின்படி செய்கிறவர்கள் தான் யாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிக்கிறாரு, பிதாவோடைய திட்டத்தின்படி செய்கிறவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருக்கிறாங்கன்னாங்க. இப்போ நம்மளோட கேள்வி, கடவுளுடைய திட்டத்தின்படி செய்கிறவங்க கடவுளுடைய திட்டத்தின்படி செய்யலைன்னா இன்னைக்கு நம்ம எல்லாரும் கடவுளுடைய திட்டத்தின்படி செய்கிறோமா? ஏன்னு கேட்குறப்ப நம்மளையே முதலாவது நம்ம பரிசோதிக்கணும்னு கேட்டால் நாம் தான் கர்த்தருடைய நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றவர்கள், உலகத்தார் கிடையாது. அப்போ ஞானஸ்தானம் பெற்ற ஒரு நபருக்கு என்ன கொடுக்கப்பட்டுச்சுன்னு கேட்குறப்ப குமாரனுடைய ஆவி உங்களுக்குள்ளே இருக்குன்னு அப்போஸ்தலர் சொல்கிறாங்க. அப்போ கடவுள் என்ன பண்ணுறாருன்னா குமாரனுக்கு என்ன ஆவி கொடுக்குறாரோ அதே ஆவி என்ன பண்ணுறாருங்க, ஒருவன் ஆவியில் குறை பெற்றுன்னு வந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்குற ஒரு இடத்துல போய் கேளுங்க, யார், பிதாவாகி தேவன் இடத்துல கேளுங்கன்றாரு. அப்போ உடன்படிக்கை நம்ம பண்ணுறப்ப கடவுளுடைய ஆவி நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னு அவ்வளோ பெரிய ஒரு ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த ஸ்தானத்தை நம்ம வாங்கணும். ஆதியில் ஆரம்பத்தில் நம்ம வந்த சத்தியத்துக்குள்ளாகிற அனல் இன்றைக்கி நம்மளுக்கிட்ட இருக்குதா, ஏன் நம்மக்கிட்ட இல்லை? அப்போ அந்த ஆவி நீங்கள் என்ன பண்ணீங்க, பயன்படுத்தினீங்களா அப்படின்னு இயேசு கிறிஸ்து கேட்குறாரு. ஏப்பா நான் உடன்படிக்கை பண்ணுறப்ப ஆவியானவர் புறா போல என் மேல் இறங்கினான்னு வசனம் நீங்கள் படிச்சிங்க, கடவுள் ஆவி கொடுத்தாரு, என்னுடைய ஓட்டத்தை நீங்கள் பார்க்குறீங்க, வேதத்தில் இருக்குது, நான் ஓடி முடிச்சேன்னா இல்லைன்னு கேட்குறாரு. ஓடி முடிச்சிங்க ஆண்டவர், சரி நான் அந்த வேலையை சரியாக முடிச்சிட்டேன், எனக்கு பின் வந்து அப்போஸ்தலர்கள் பண்ணாங்களா, சகோதரர்கள் பண்ணாங்களான்னு கேட்குறாரு. பண்ணிட்டாங்க ஆண்டவர் அப்படின்னு. அவங்களையும் நீங்கள் பார்த்தீங்களா, பார்த்தோம், படித்தோம், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா, சரி இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்குறாரு. நம்ம என்ன சொல்லுவோம் அதுக்கு, இல்லாண்டவர் கொடுத்தீங்க, என் சூழ்நிலை உங்களுக்கு தெரியாது, எனக்கு வேலை கம்மியாக இருக்குது, என் வீட்டில் என் ஒய்ஃபு பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது, என் சகோதரர்கள் பிரச்சனை பெருசாகுது, இப்படி சொல்லுவோமா? அப்போஸ்தலர் பேதுரு கல்யாணம் ஆனவரா ஆகாதவருங்களா? ஆனவர் தானே. அப்போ அவருக்கு பிரச்சனை இருந்திருக்குமா, இல்லாமல் இருந்திருக்குமா? நம்மளுக்கு டெக்னாலஜி அதிகமாக இருக்குது, நிறைய விஷயம், வண்டி இருக்குது, எல்லாமே இருக்குது, நம்ம போக்குவரத்து எல்லாமே இருக்குது. அவங்க ஒரு 10 கிலோமீட்டர் நடந்து போய் சுவிசேஷம் சொல்லணுன்னா என்ன பண்ணுங்க, 10 கிலோமீட்டர் நடக்க எவ்வளோ நேரம் ஆகுங்க? அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் கூட கணக்கு வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம 1 கிலோமீட்டர் நடந்தால் கையை காலை பிடிச்சிக்கிறோமா இல்லையா, ஐயோ அப்பா நடக்க முடியல,
அப்போ எவ்வளோ ஸ்லாக்கியம் நம்மளுக்கு கொடுக்கப்படுது, அவங்களுக்கு கொடுக்கப்படல. ஆனால் அவங்க எவ்வளோ ரத்த சாட்சியாக மரிச்சார்கள் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோமா இல்லையா? அப்போ ஞானஸ்தானம் ஒருவர் எடுக்கிறப்ப கிறிஸ்து கரெக்டாக சொல்கிறார், ஒருவன் பின்பற்ற விரும்பினால். இங்கே விருப்பம் இருக்கணும், விருப்பம் இல்லாமலாம் இல்லை. எல்லாருமே நம்ம என்ன பண்ணுறோன்னா விரும்பி இருக்கிறோம். விரும்பி நான் யாரோட சாயலை தரிக்கணும்னா இயேசு கிறிஸ்து சாயலை தரித்து கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்குறப்ப இந்த பூமியில் நான் எப்படி இருந்தாலும் மரிச்சிடுவேன், எனக்கு இதில் நிரந்தரம் இல்லை. ஆனால் மரிக்காத ஒரு இடம் எதுன்னு கேட்குறப்ப அது பரலோகம் தான். அப்போ அந்த இடத்துக்கு நான் போனால் கிறிஸ்துவோட சாயல் வேணும்னு சொல்லி தான் உடன்படிக்கை பண்ணோம். ஆனால் உடன்படிக்கை பண்ண நாம் முதலாவது எந்த சுவிசேஷம் அறிவிக்கணும்னு கேட்டிங்கன்னா, முதலாவது நீங்களே தேவனோட ஆலயமாக இருக்கிறீங்க, அந்த ஆலயத்தை நம்ம பரிசுத்தமாக மாற்றிக்கிட்டோமான்னு கேள்வி வச்சு பார்த்தா கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னு கேட்குறப்ப தேவன் வாசம் பண்ணக்கூடிய சரீரம் இது. ஆனால் தேவன் வாசம் பண்ணுற அளவுக்கு நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோமா, நம்ம சிந்தை பரிசுத்தமாக இருக்குதா, நம்ம நடக்கை, நம்ம பேச்சு, இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இருக்கிறோங்க? 0% இருக்கிறோம். நம்ம மற்றவர்களை குறை சொல்லி என்னோட ஓட்டத்தை தடுக்கிறவர் அப்படின்றோம். இங்கே யாரும் ஓட்டத்தை தடுக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னு கேட்டால் அப்போஸ்தலருக்கு வராத சோதனை நமக்கு வந்துச்சு. சீசர்களையே அப்போஸ்தலர் பேதுருவை தலைகீழாக சிலுவையில் அறைத்து கொன்றாங்க. அப்போஸ்தலர் பவுலை தலை வெட்டப்பட்டது. ஃபஸ்ட்டு மரித்தவர் யான்னு கேட்குறப்ப யாக்கோபு. சீஷர்கள் அப்போஸ்தலரில் ஸ்தேவான் ஃபஸ்ட்டு, அது அப்போஸ்தலர் பார்க்குறப்ப யாக்கோபு தலை வெட்டப்பட்டு. இவர்கள் பண்ண தேகத்தோடு நம்ம பண்ணிட்டோம். பவுல் எழுதுகிறாரு, எப்படி எழுதுறாருன்னா, அப்போஸ்தலர்கள்லாம் எப்படின்னா தன்னோட மனைவிகளோட கூட்டி கொண்டு சுவிசேஷம் அறிவிக்கிறார்கள். அதேமாரி எங்களாலே அறிவிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு ஒரு இடத்துல கேள்வி கேட்பார். அப்படின்னா அப்போஸ்தலர்கள் மேக்சிமம் எல்லோரும் கல்யாணம் ஆனவர்கள் தான். கல்யாணம் ஆகி புள்ள குட்டியெல்லாம் எல்லாத்துக்கும் இருந்துச்சு நம்மள மாதிரி. அவங்க அப்படி இருந்தவங்க பிள்ளைகள் மனைவிகள் எல்லாருமே ஊழியம் தான் செய்தார்கள். வரலாறுல அது ஒரு தனியாக ஒரு பாடம் எடுப்போம், சீஷர்கள் அப்படின்னு ஒரு பாடம் எடுப்போம். அவர்கள் பண்ண விஷயத்தெல்லாம் பார்த்தா நம்ம தம்மாதுண்டு கூட கொஞ்சம் கூட பண்ணல. ஆனால் நம்ம பேசுகிற பேச்சு எப்படின்னு கேட்டால் நம்ம சீஷர்களோடு அதிகமாக பண்ண மாதிரி நம்ம பேசுவோம். ஒரு வேலைப்பாடு வரப்போ என்னால் செய்ய முடியாது, ஏன் அப்படின்னு கேட்குறப்ப இல்லைங்க பிதர் அதுக்கு வர முடியாது. அப்படி ஏன் வர முடியாது, நீ என்ன வேலை செஞ்ச ஏன்னு கேட்டால் இங்கே யாரை பார்த்து நம்ம உடன்படிக்கை பண்ண கிடையாது. பிதா ஒருவன் இழுத்து கொள்ளாவிட்டால் என்னிடத்தில் ஒருவனும் வரமாட்டான். இயேசு கிறிஸ்துக்கிட்ட நாமெல்லாம் போயிருக்குன்னா முதலாவது பிதா நம்மளை குறிக்கப்பட்டிருக்கிறாரு. ஆனால் அவருடைய வேலையை நம்ம செய்யலைன்னா நீங்கள் பிதாவுடைய வேலை செய்யலன்னு தான் அர்த்தம். நீங்கள் சபைக்காகவோ இல்லை சகோதரர்களுக்காகவோ நம்ம கிடையாது. பிதா உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை நீங்கள் இழக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களை அழைத்தவர் உங்களுக்கு என்ன தேவைன்னு தெரியாமல் அழைப்பார். இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, காட்டு புஷ்பங்களை பாருங்கள் அப்படின்றாரு, காகத்தை பாருங்கன்றாரு. இப்படி பாருங்கள், உங்களை அழைத்தவர் எப்படி, நீங்கள் அதை காட்டிலும் எப்படி விசேஷித்தவர்கள். நீங்கள் எப்படின்னா தேவனோட சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். உங்களை குமாரனோட சாயலுக்கு அழைச்சிருக்கிறாரு, ஆவி கொடுக்குறாரு, எல்லாத்தையும் கொடுத்த தேவன் உங்களுக்கு ஆகாரத்தையும் உடையும் தங்கறதுக்கு இடமா தராமல் போயிடுவார்? இல்லை ஆதாமுக்கு ஜோடி தராமல் போயிட்டாரா? ஆதாமுக்கு சில வேலைப்பாடுகள் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் தான் ஜோடியை கொடுத்தாரு. இன்றைக்கி நம்மளுக்கும் ஒரு சில தகுதி வேலைகள் கொடுக்குறாரு. அந்த வேலையை நம்ம செய்து முடிக்கிறப்ப தான் குமாரனுடைய சாயல் தரிக்க முடியும். அப்போ அந்த வேலையை நம்ம செய்ய முடியலன்னா குமாரனோட சாயல் தரிக்க முடியாது. அதே மாதிரி நம்மளுக்கு ஏற்ற துணை எப்படி கிடைக்குன்னா, நம்மளுக்கு ஒரு வேலை கொடுத்து அந்த வேலையை நீங்கள் ஃபுல்ஃபிட் செய்கிறப்ப தான் அதோட துணை உங்களுக்கு கிடைக்கும். இயேசு கிறிஸ்து முதல் பேரானவராக அறுவடை ஆகிட்டார், தேவன் எழுப்பினார். அதுக்கப்புறம் அவருடைய சரீரம் யாருங்க? ஏவாள். அது நிழல் பொருள் பார்க்குறப்ப ஏவாள் யாருக்குள்ளேருந்து வந்துச்சுன்னு கேட்குறப்ப ஆதாமுக்குள்ளே. இங்கே யாருக்குள்ளேருந்து வரோம்? இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு ஞானஸ்தானம், அவரோட மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நீங்கள் நம்ம ஆசாபாசங்கள் எதில் அறையணும்? சிலுவையில் அறையணும். அப்போ நம்ம யாரோட மரணத்துக்குள்ளாக உடன்படிக்கை பண்ணி வரோம்னா இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு உட்பட்டு வர நாம் எப்படி இருக்குன்னு கேட்குறப்ப ஏவாள் போல் விழுந்துராத படிக்கு. ஏன்னு கேட்குறப்ப ஏவாள் அந்த கனி சாப்பிட்டாங்க, அதனால மரணம் ஆண்டு கொண்டது எல்லாத்தையும் டோட்டலாக ஆதாம் முதல் கொண்டு. ஆனால் கர்த்தர் இயேசு மரணத்தை ஜெயித்தார். அப்போ அந்த ஜெயம் யாருக்காக வரணும்னா சபைக்கு தான் வரணும். அப்போ சபையாக அழைக்கப்பட்ட 12 அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்கன்னா, 11 அப்போஸ்தலர், அதில் பவுல் சேர்த்தனா 12. இந்த 12 பேரும் சரியான ஓட்டத்தை ஓடி நிறைவேற்றினார்கள். இப்போ அவர்களை நம்ம சொல்லுவோம். அதனால தான் அப்போஸ்தலர் பவுல் என்ன சொல்கிறார்? நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை என்ன பண்ணாருங்க? ஓடி முடிச்சிட்டார். இன்றைக்கி நம்ம அந்த வசனத்தை நம்ம வச்சு சொல்ல முடியுமா? நான் நல்ல போராட்டம் போகிறேன்னு நம்ம என்ன சொல்ல முடியுமான்னு கேட்டால் நம்ம இங்கே போராடவே இல்லை. இன்னும் நம்ம போராட்டத்துக்கே ரெடி ஆகலை. அப்போ நம்மளோட போராட்டம் யாரோட இருக்குதுன்னு அப்போஸ்தலர் சொல்கிறாருங்க. இந்த வான மண்டலங்கள் பொல்லாத ஆவிய சேனைகளோடு நம்மளுக்கு இருக்குது. நம்மளோட சரீரத்தையே நம்மளால் ஜெயிக்க முடியல. இன்றைக்கி நம்மளோட சரீரம் ஒரு விஷயம் சொல்லுது, நாம் அது கீழ்ப்படுகிறோமா இல்லைங்களா? சாதாரண விஷயம் ஒன்று சொல்லுது, கீழ்ப்படுகிறோம். ஆனால் இதில் வேறு நம்ம பொல்லாத ஆவியோடு ஃபைட் பண்ண போகிறோம். எப்படி ஃபைட் பண்ணுவோம்?
கண்ணுக்கு தெரியாதவங்களோட எப்படி கண்ணுக்கு தெரிஞ்ச நம்மளோட ஃபைட் பண்ண நம்மளால் முடியலன்னா கண்ணுக்கு தெரியாத நபரோட எப்படி பண்ணுவோம்? இந்த பிரச்சனை கண்ணுக்கு தெரியாத நபர் கொடுத்தாரா இல்லை கண்ணுக்கு தெரிஞ்ச நபர் கொடுத்தாரா நம்மளால் எப்படி கெஸ் பண்ண முடியும்? அப்போ இவ்வளோ அறிவு நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா முதலாவது என்ன பண்ண, வேதத்தோட அறிவு வேணும். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் போன பின்னாடி யார் வருவார்கள்? தேற்றவாளன். அவர் உங்களை சகல சத்தியத்திலும் வழி நடத்துவார். இன்றைக்கி நம்மளுக்கு சகல சத்தியங்களும் தெரியுமான்னு கேட்டால் நம்மளுக்கு சகல சத்தியம் தெரியல. ஏன் நம்மளுக்கு தெரியல? அப்போஸ்தலர்களுக்கு மட்டும் தெரிஞ்சு நம்மளுக்கு ஏன் தெரியல? நம்ம கேட்கணும்ல. அதே ஆவிதான் நம்மளுக்கு கொடுக்கப்படுறது. இன்றைக்கி இந்த வேதம் நம்ம படித்தா நம்மளுக்கு கிளியராக புரியணும். இன்னும் நம்ம சில பேர் புரியலன்றோம். ஏன் புரியல? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? கடவுளோட ஆவி நம்ம பயன்படுத்தலன்னு தான் அர்த்தம். அவரோட ஆவியை அவிழ்த்து போடாதீர்கள், துக்கப்படுத்தாதீர்கள் வசனம் இருக்குது. அப்போ அவரோட ஆவி நம்மக்கிட்ட இருந்தால் ஒரு வசனத்தை எடுத்து படிக்கும்போது அந்த ஆவி இது உணர்த்தும். இந்த சம்பவம் இதுதான், இந்த வார்த்தை இதுதான், இதன்படி நீ பேசு நட இதெல்லாம் சொல்லும். ஆனால் அதன்படி நம்ம பேச முடியல, நடக்க முடியல, கீழ்ப்படிய முடியல, நம்மக்கிட்ட கடவுள் கொடுத்த ஆவி இழந்து கொண்டே வருகிறன்னு அர்த்தம். அதனால தான் அந்த 10 கன்னிகைகளை பற்றி நம்ம படிக்கிற ஊமையை. அந்த 10 கன்னிகை என்னங்க? 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். இவர்கள் எங்கே போகிறாங்க? எங்கே போகிறாங்கன்னா மணவாளன் வரவதுக்கு எதிர்நோக்கி போகிறாங்க. போகிறப்ப இந்த 10 பேர் என்ன பண்ணுறாங்க? 10 பேருமே தூங்கிடுறாங்க. நமக்கு அந்த ஊமை தெரியும். தூங்கின பின்னாடி இதோ மணவாளன்னு ஒரு சவுண்டு கேட்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே எந்திரிச்சிக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த இதை நோட் பண்ணுறப்ப எல்லாருமே எந்திரிச்சிக்கிறாங்க. ஆனால் மணவாளன் வர கொஞ்சம் தாமதம் இருக்கிறப்ப எண்ணெய் என்ன பண்ணுதுன்றப்ப ஒரு 5 வகுப்பாற்ற எண்ணெய் இல்லை. ஆனால் இவங்கள்ட்ட தீவிட்டி இருக்குது, எண்ணெய் இருக்குது, 2 பேருமே கொண்டு வந்தாங்க. எண்ணெய் பற்றாத குறையாக ஆயிடுது. அப்போ எண்ணெய் தீர்ந்தோன்னு இவங்க என்ன கேட்குறாங்க? எங்கள்கிட்ட எண்ணெய் இல்லை, கொஞ்சோண்டு எண்ணெய் வேணும்னு யார்கிட்ட கேட்குறாங்கன்னா எண்ணெய் இருக்கிறவங்கள்ட்ட கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எண்ணெய் உனக்கும் எனக்கு இல்லாத படிக்கு நீ போய் கடைக்கார இடத்துல போய் வாங்கிக்கோன்றாங்க. அப்போ இவங்க போயிட்டு வரத்துக்குள்ளே யார் வந்துட்டு போயிடுறாங்க? மணவாளன் வந்துட்டு போயிட்டாரு. அதே போல தான் நம்மளுக்கும் ஆவி தீவிட்டி நம்ம கையில் இருக்குது. நம்மக்கிட்ட ஆவி குறைப்பட்டுச்சுன்னா நம்மளோட தீவிட்டி அணைந்து போக வாய்ப்பு உண்டு. அணைஞ்சு போயிடுச்சுன்னா இயேசு கிறிஸ்தோட வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால தான் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள்கிட்ட ஆவி குறையாமல் உங்கள் தீவிட்டி எரிஞ்சிட்டே நம்ம ஆவி குறைப்பட்ட என்ன பண்ணால் இந்த வேதத்தில் தான் எடுத்துக்க முடியும். அப்போ சத்திய வார்த்தைகளை நம்ம அனுதினம் படித்து அதில் இருக்கிற வார்த்தைகளை நம்ம ஏற்றுக்கொண்டு நடந்தால் மட்டும்தான் இயேசு கிறிஸ்து செகண்ட் கம்மிங்குள்ளார போக முடியும். அதனால தான் நம்ம பார்க்குறப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்கிறப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறாரு. வாசிப்போம். யோவான் சொல்கிறார் பாருங்க. யோவான் 1:13. அதில் யோவான் 1:13 வாசிங்க. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஆமாம், இவர்கள் எப்படின்னா தேவனால் பிறந்தவர்கள். அப்போ தேவனால் பிறந்தவன் எப்படி இருப்பான்னா தேவனோட திட்டத்தின்படி நிறைவேற்றவனா இருப்பான். அதே போல் லூக்கா 10:2 வாசிங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமாம், இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, இங்கே அறுவடை வளர்ந்துருச்சு, ஆனால் வேலையாட்கள் எப்படிங்கிறாங்க? கம்மியாக தான் இருக்கிறாங்க. ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்றாரு. இன்றைக்கி உலகத்தில் அனைத்து பேரும் கடவுளை இழந்தவர்களாகவும் சந்தோஷம் சமாதானம் இல்லை. இவ்வளோ ஜனங்களுக்கு அறுவடை யார் தான் கொண்டு போகணும்? சபை நாம் தான் கொண்டு போகணும். ஆனால் நம்ம என்ன அறுவடை பண்ணியிருக்கிறோம்? என்ன சமாதானத்தை போய் விதைச்சிருக்கிறோம்? வேலையாட்கள் இங்கே கம்மியாக இருக்கிறாங்க, வேலையாட்கள் இல்லை. இந்த வேலை செய்வதுக்கு தான் யார் அழைக்கப்பட்டாங்க? நாம். ஆனால் இந்த அறுவடையோட வேலை திட்டமே என்ன நம்ம இன்னும் புரிந்து கொள்ள நம்மளுக்கு நேரம் இல்லை. இந்த அறுவடை எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணுன்ற அந்த மைண்ட் செட்டப்பே நம்மளுக்கு இல்லை. அப்போ இந்த வேலைக்காக அனுப்பப்பட்ட நாம் இந்த வேலையை விட்டுட்டு மற்ற வேலைகளெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா செய்கிறோம். எப்படி எக்ஸ்ட்ரா செய்கிறோம் அப்படின்னா, நம்ம சொந்த மாம்சம் கேட்குறது, வேறு விஷயத்தை தலையிடுறது, தேவையில்லாத விஷயத்தை ஆர்குமெண்ட் பண்ணுறது, இது எல்லாத்துலேயும் தலையிடுற நாம் இந்த அனுப்பப்பட்ட வேலை என்னன்னு புரிந்து கொள்றதுக்கு நம்ம எங்கேயாச்சும் பிரயாசப்பட்டோமான்னு கேட்டால் அது கண்டிப்பாக கேள்விக்குறியாக தான் இருக்குது. வாசிப்போம், இன்னொரு வசனம் வாசிப்போம். லூக்கா 10:3 அதில் வாசிங்க. அதில் புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆமாம், இயேசு கிறிஸ்து சொன்ன இன்னொரு விஷயமே அதே தான். ஆட்டுக்குட்டிகளை எப்படின்னா ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன்.
அப்போஸ்தலர்களை அனுப்புகிறப்ப உலக ஜனங்கள் எப்படி தான் இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா உண்மையில ஓனாய் மாதிரி தான் இருந்தாங்க. அப்போஸ்தலர்கள் எல்லாமே ரத்த சச்சியாக மாதிரி தான் நம்ம சொன்னோம். ஏன் அப்படின்னு கேட்குறப்ப ஓனாயோட கேரக்டர் என்னன்னு கேட்குறப்ப ஆடுகளுக்கும் ஓனாய்க்கும் பார்க்குறப்ப ஆடு பலவீனமற்றது, ஓனாய் பலன் அதிகம். அப்போ இந்த ஓனாய் எப்படின்னா மாம்சத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஓட விட்டு அடித்து வேட்டையாடும். அதே போல் தான் சீஷர்களும் அப்படி தான் பலியானாங்க. அதே போல் தான் நாமளும் எப்படின்னு கேட்டால் ஒரு ஆடுகள். இன்றைக்கி உலக மத்தியில் போகிறப்ப உலகம் ஒரு ஓனாயாக இருந்தாலுமே அதில் வர வேதனைகள் துன்பங்களை எப்படின்னா கர்த்தர் இயேசுக்காக நம்ம வாங்கிக்கணுமா தவிர பழிக்கு பழி நம்ம பண்ணக்கூடாது. மெயினாக ஒருத்தர் இது பண்ணார் நான் அதை பண்ணேன் அப்படின்னா அவர் ஆட்டுக்குட்டி கிடையாது. ஆட்டுக்குட்டி பொறுத்த வரைக்கும் தாழ்மை உள்ளது. எது கடிக்குன்னு கேட்டால் ஓனாய் தான் கடிக்கும், ஆடு கடிக்காது. ஒரு சகோதரன் கடிக்கிறாருன்னா அதை தெரிஞ்சு நாமளும் கடித்தோமா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா ஓனாய் தான். ஆடுன்றது அது என்ன பண்ணுன்னா தாழ்மை உள்ளது. அதே போல் ஆடு எந்த சூழ்நிலையும் யாரை தான் நோக்கி பார்க்கணும்னா மேய்ப்பனை தான் நோக்கி பார்க்கணும். கர்த்தர் இயேசு தான் நம்ம மேய்ப்பராகிறாரு, அவரை நோக்கி பார்க்கணும். நம்ம ஓனாயை ஒருபோதும் மாறிடக்கூடாது. இது ரோமர் 8:28 வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். அதில் 29 வாசிங்க சிஸ்டர். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அப்படியே 30 வாசிங்க சிஸ்டர். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆமாம், இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமான்களாக்கியிருக்கிறார். இன்றைக்கி நம்ம நீதிமான்களா இல்லைங்களா? அப்போ நம்மளை என்ன பண்ணார்னா எவர்களை முன்குறித்தாரோ, இப்போ நம்மளெல்லாம் முன்குறித்திட்டாரு, அவர்களை என்ன பண்ணார்னா அழைச்சிருக்கிறார். எப்படி அழைச்சார்னா கர்த்தர் இயேசு நாமத்தினாலே நம்மளை அழைச்சிட்டாரு. எவர்களை அழைத்தாரோ அவர்களை என்ன பண்ணிட்டாரு? நீதிமானாக ஆக்கியிருக்கிறார். இன்றைக்கெல்லாம் நம்ம நீதிமான். எவர்களை நீதிமானாக ஆக்கினாரோ அவர்களை இந்த மகிமை எப்போ படுத்துவார்? முதலாம் உயிர்த்தெழுதலை தான் நம்மளை மகிமைப்படுத்த போகிறாரு. ஆனால் நம்ம கேட்போம் இன்றைக்கி நம்மளை மகிமைப்படுத்தணும் அப்படின்னா இன்றைக்கி நம்ம எதற்காக வந்திருக்கிறோம்? நீதிமானாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நீதிமான் நிலைமையில் நம்ம மரண பரியந்தமும் இருக்கணும். ஆனால் அந்த நீதிமானோட அந்த வாய்ப்பை நம்ம இழந்துட்டோம்னா நம்மளுக்கு மகிமை கிடைக்கவே கிடைக்காது. இன்றைக்கி வர சோதனை எதற்காக வருதுன்னா நம்ம மகிமைப்படுத்தும்படியாக அதை தடை செய்வதற்காக வர சோதனை தான் இப்போ எல்லாமே. இதையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மகிமைக்குள்ளாக போக முடியாது. ஆனால் இதெல்லாம் ஒரு பொருட்டாக எண்ணாமல் நான் நீதிமான் தான், கர்த்தர் கொடுத்த நீதிமான் படியே நான் நடந்து கொள்வேன்னு சொல்லி அந்த நீதிமான் வாய்ப்பை இழக்காமல் இருந்தீங்களா தான் மகிமைக்குள்ளார போக முடியும். இல்லைன்னா அந்த மகிமை கிடையாது. அந்த மகிமை என்னன்னு கேட்குறப்ப குமாரனுடைய சாயல். குமாரன் என்ன பண்ணுவார்னா 1000 ஆண்டு அரசாட்சியில் பூமி அனைத்து ஆளுகை செய்ய போகிறாரு. முதலாம் உயிர்த்தெழுதல் சபை பங்கு பெறும். உலக ஜனம் அது மூலிமா தான் உயிர்த்தெழுதல் வர. இந்த மகிமையெல்லாம் யாருக்குன்னா குமாரனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அதில் தான் நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படியாப்பட்ட வாய்ப்புகளாக அழைத்த நாம் நம்மளோட வாய்ப்பை முதலாவது அறிந்து அதை நாம் சரியாக பயன்படுத்திக்கிறப்ப தான் இந்த மகிமைக்குள்ளாக கடந்து போக முடியும். இல்லை என்னால் பண்ண முடியல, என் மாம்சம் இப்படி தடை பண்ணுது, என் சூழ்நிலை அப்படின்னு நம்ம தடைப்பட்டு நின்றோம்னா அந்த மகிமை இழந்துருவோம். அந்த மகிமை இழந்த நாம் எப்படி ஆயிடுவோம்னு கேட்டால் 2ஆம் மரணத்துக்கு போயிடுவோம். ஒன்று மகிமை அடையணும், இல்லைன்னா மரணம் அடையணும். இதுக்கு நாம் தான் முடிவு பண்ணிக்கணும். ஏன்னு கேட்குறப்ப இந்த பூமியில் வாழ்கிற நம்மளுக்கு எப்படியா இருந்தாலும் மரணம் கண்டிப்பாக உண்டு. இதை நம்ம பார்த்தோம்னா என்றைக்காக இருந்தாலும் மறிச்சிடுவோம். ஆனால் இதை ஒரு பொருட்டாக எண்ணாமல் வாழ்ந்தோம்னா ஃபஸ்ட்டு உயிர்த்தெழுதல் நம்ம வருவோம் அந்த மகிமைக்குள்ளார. அதுலேருந்து உலக ஜன மீட்பு உண்டாகும். அப்போ குமாரனோட சாயலை நம்ம தரித்து கொள்வோம். அதனால தான் குமாரனோட சாயல் தரித்து கொள்வதான் பிதா ஒருவன் இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். இயேசு கிறிஸ்துவ முதல்ல நம்ம டச் பண்ணால் பிதா அனுமதி கொடுக்கணும். அப்போ இந்த வேதத்தை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும்னா பிதா தான் அனுமதி உங்களுக்கு கொடுக்கணும். பிதாவானவருடைய ஆவி நம்ம கையில் இருந்தால் தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதேமாரி அந்த ஆவி பெற்றுக்கொண்ட நாம் அது இழக்காதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். அது இழந்துட்டோம்னா நம்ம வாய்ப்பு இழந்தவர்களாகிடுவோம். அதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருனா பிதா ஒரு விஷயம் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய குமாரனை அனுப்பி இவ்வளவாய் அன்பு கொடுத்தார். அதை விட அன்பு எங்கனாச்சும் இருக்குதான்னு கேட்டால் எங்கேயுமே இல்லை. அதே போல் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆடுகளுக்காக என்னுடைய ஜீவனை தருகிறேன்றாரு. இதை காட்டில் அன்பு வேற ஒன்றும் இல்லை. உங்களுடைய ஜீவனை கொடுப்பதை காட்டில் அன்பு வேற ஒன்றும்
இங்கே என்னன்னு கேட்டால் சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்கறத காட்டிலும் அன்பு வேற ஒன்றும் இல்லை. அன்பு 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 பேஸ் மட்டுமே அன்பு. அன்பை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனால் பிறந்தவர்கள். அன்பை நிகாரித்து அதை எதிர்த்து இதெல்லாம் சத்தியமா இதெல்லாம் சகோதரர்களால் யார் ஒருவர் மறுதளிக்கிறாரோ அவர்கள் அன்பு இழந்தவர். அன்பு இழந்தவர் யாருன்னு கேட்குறப்ப சாத்தான் கூட்டத்தார். சாத்தான் என்ன பண்ணார்னா கடவுளோட அன்பை இழந்தார், கடவுளோட திட்டத்துக்கு எதிர்த்தார். இன்றைக்கி கடவுளோட திட்டத்தையும் அவருடைய சுவிசேஷத்துக்கு எதிராக நிற்கிற நபர்கள் யாருடைய ஆட்களாக மாறிடுவாங்கன்னா அவருடைய சாத்தாரோடைய ஆட்களாக மாறிட முடியும். ஆனால் கிறிஸ்துவோட அன்பு பிதாவோடைய அன்பை பெற்றவர்கள் எப்படி இருப்பாருங்களா கடைசி வரைக்கும் அன்பாக இருப்பார். அதனால தான் அப்போஸ்தலர் பவுல் பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை பற்றி எக்ஸ்ட்ரா பேசுகிறவர் யாருன்னா அப்போஸ்தலர் பவுல். அதேமாரி அப்போஸ்தலர் பேதுரு யோவான் இவங்களாம் நியாயப்பிரமாணம் பற்றி அதிகமாக பேசலை. ஏன் பேசலை அதிகமாக? இவரையே அதிகமாக பேசினான்னு கேட்டால் அப்போஸ்தலர் பவுல் ஒரு பரிசேயன் என்ன பண்ணுவான்னா நியாயப்பிரமாணம் கற்று தேர்ந்தவர். அப்போஸ்தலர் பேதுரு பரிசேயனா இல்லை தானே? அப்போ ஏன் நிருபங்கள் பார்க்குறப்ப பவுல் என்ன பண்ணுறாருன்னா நியாயப்பிரமாணத்தை ஒப்புமித்து பேசுகிறப்ப அவர் ஒரு பரிசேயனாக இருந்தபடியால் நியாயப்பிரமாணத்தில் நடந்த நிகழ்வும் இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டு நிறையா விஷயம் சொல்லியிருப்பார். ஆனால் பேதுரு யோவான் யாக்கோபு கலிலேயர் மனுஷர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையின்படி அவங்க பேசியிருப்பாங்க. அப்போ வேதத்திலே பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் கொடுக்கப்பட்ட வேலைப்பாடுகள் வேறு வேறு 12 பேராக இருந்தாலும் அவர்களுக்கு வேலை வேறு வேறு. அதே போல் தான் இன்றைக்கி சபையில் இருக்கிற நம்மளுக்கும் எல்லாத்துக்கும் வேறு மாதிரி வேலைப்பாடுகள் கொடுக்கப்படுது. ஒருத்தரால் சமாதானப்படுத்த முடியும், அவர் சமாதானப்படுத்துகிற வேலையில் இருக்கலாம். ஒருத்தர் சுவிசேஷம் அறிவிக்க முடியும், அவர் அந்த வேலையில் இருக்கலாம். ஒருத்தர் என்ன பண்ண முடியும்னா நல்லா பேச முடியும், ஸ்பீக்கர், அவர் அதை பேசலாம். ஒருத்தர் சபை கூட்டி பெருக்க முடியும், இதை மட்டும் தான் அவரால் பண்ணலாம். ஆனால் ஒரு சிலர் என்ன நினச்சிறாங்களா, நான் கூட்டி பெருக்க வரேன், நான் இதை பண்ணுவ வரேன். அப்படி இல்லை, கொடுக்கப்பட்ட வேலைகள் நிமித்தம் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுதான் இங்கே பிரச்சனை. எனக்கு அடிமையாக கடவுள் அழைக்கப்பட்டாரா, நான் அடிமையாகவே இருக்கிறேன். கடவுள் என்னை அழைச்சவர். ஒருத்தர் சுயாதீனமாக அழைக்கப்பட்டாலும் சுயாதீனமாகவே இருக்கட்டும். இங்கே அழைப்பு வித்தியாசமானது. ஆனால் கொடுக்கப்பட்ட வேலைகள் இங்கே நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். பயன்படுத்தலைன்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் பயன்படுத்தலைன்னா தாளந்து மாதிரி தான். ஒரு தாளந்து வாங்கினான்னு புதைத்து வைத்தான். அப்போ என்ன பண்ணார்னா உள்ளதும் அவங்ககிட்ட என்ன இருந்துச்சோ அதையும் சேர்த்து எடுத்துட்டாரு. நான் அந்த வேலையை செய்யலைன்னா என்கிட்ட என்ன திறமைக்குதோ அதையும் சேர்த்து இன்னொரு பிரதர் கையில் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அப்போ அதுக்கு நான் தகுதியற்றவனாயிரும். அதனால் நம்ம கொடுக்கப்பட்ட வேலை என்னதுன்னு நம்ம அறிந்து அந்த வேலை இனிமேட்டு நம்ம சரியாக செய்து குமாரனோட சாயலுக்கு மாற தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. பொறுமையோடு கேட்ட யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.